பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரின் திரியேக திருநாமம் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென். திருத்துவ பண்டிகைக்கு பின்வரும் முதலாவது ஞாயிற்றுக்கிழமை காணொளி மூலமாக நடைபெறுகிற இந்த ஆராதனையை பார்த்து கொண்டிருக்கிற, கவனித்துக் கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திரு பெயரினாலே அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்ளுகிறேன். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் கடவுளுடைய திரு பெயர் மாட்சிமை உண்டாகும் வண்ணமாகவும் நாம் அனைவரும் அறிந்த பாடல் சர்வ லோகாதிபா நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகரே நமஸ்காரம் என்ற பாடலை அனைவரும் இணைந்து பாடுவோம். கீர்த்தனை எண் 18, சர்வ லோகாதிபா நமஸ்காரம். சர்வ லோகாதிபா நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகரே நமஸ்காரம், தரை கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயவர பிதாவே நமஸ்காரம், தரை கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயவர பிதாவே நமஸ்காரம். இருதவதாரா நமஸ்காரம், ஜகத்திரட்சகனே நமஸ்காரம், தரணியின் மனுடர் உயிரடைந்தோங்க தருவினில் மாண்டோய் நமஸ்காரம், தரணியின் மனுடர் உயிரடைந்தோங்க தருவினில் மாண்டோய் நமஸ்காரம். முன்சுத்தாவி நமஸ்காரம், பரமசர் குருவே நமஸ்காரம், அருவியாய் அடியார் அகத்திலே வசிக்கும் அரிய சித்தே சதா நமஸ்காரம், அருவியாய் அடியார் அகத்திலே வசிக்கும் அரிய சித்தே சதா நமஸ்காரம். முத்தொழிலோனே நமஸ்காரம், மூன்றிலன்றோனே நமஸ்காரம், கர்த்தாதி கர்த்தா சருணை சமுத்திர நித்ய திரியேகா நமஸ்காரம், கர்த்தாதி கர்த்தா கருணை சமுத்திர நித்ய திரியேகா நமஸ்காரம். ஜெபம் செய்வோம். எங்களை நேசித்து வழிநடத்தி பாதுகாத்து பராமரித்து வருகிற பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, கிருபையாக கொடுத்த இந்த புதிய நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த வாரத்தின் முதல் நாளிலே இந்த காணொளி மூலமாக உம்மை ஆராதிப்பது, உம்மை துதிப்பது, உம்முடைய திருவசனங்களை தியானிப்பது, உம்மிடத்திலே எங்களுடைய விண்ணப்பங்களை ஏறெடுப்பது, அது மிகவும் மகிழ்ச்சிக்குரிய ஒன்றாக இருக்கிறது சுவாமி. இப்படிப்பட்ட ஒரு தருணத்தை, ஒரு ஸ்லாக்கியத்தை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் இந்த காணொளி மூலமாக நடைபெறுகிற இந்த ஆராதனை துவக்கம் முதல் முடிவு வரை உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். பாடுகிற பாடல்கள், தியானிக்கப் போகிற திருமறை வசனங்கள், ஏறெடுக்கப் போகிற இறைவேண்டல்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவரே நீர் செவி கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இந்த காணொளி மூலமாக பங்கு பெறுகிற ஒவ்வொரு ஆத்மாவையும் உம்முடைய சமாதானத்தினாலும் உம்முடைய சந்தோஷத்தினாலும் நிரப்பி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காக்க வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மிடத்திலே கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். திருத்துவ பண்டிகைக்கு பின்வரும் முதலாவது ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நாளுக்காக நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள நற்செய்தி பகுதியை வாசிக்க கவனமாக கேட்போம்.
அது பரிசுத்த லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 16ஆம் அதிகாரம் வசனங்கள் 19 தொடங்கி 31 முடி. பரிசுத்த லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் அதிகாரம் 16 வசனங்கள் 19 31 முடி. ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் இரத்தாம்பரமும் விலையேற பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பிரமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். லாசரு என்னும் பெயர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அவன் ஐஸ்வர்யவானுடைய வாசல் அருகே கிடந்து அவனுடைய மேஜையில் இருந்து விழும் துணிக்கைகளினாலே தன் பசியை ஆற்ற ஆசையாய் இருந்தான். நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிற்று. பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யமானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். அப்பொழுது அவன் தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும். இந்த அக்கினி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேனே என்று கூப்பிட்டான். அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய். லாசருவும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான். அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய். அதுவும் அல்லாமல் இவ்விடத்திலிருந்து உங்களிடத்திற்கு கடந்து போகவும் அவ்விடத்திலிருந்து எங்களிடத்திற்கு கடந்து வரவும் மனதுள்ளவர்களுக்கு கூடாதபடிக்கு எங்களுக்கும் உங்களுக்கும் நடுவே பெரும் பிளவு உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்றான். அப்பொழுது அவன், அப்படியானால் தகப்பனே, எனக்கு 5 பேர் சகோதரர் உண்டு. அவர்களும் வேதனையுள்ள இந்த இடத்துக்கு வராதபடி அவன் போய் அவர்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும் பொருட்டு நீர் அவனை என் தகப்பன் வீட்டுக்கு அனுப்பும்படி உம்மை வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றார். ஆபிரகாம் அவனை நோக்கி, அவர்களுக்கு மோசேயும் தீர்க்கதரிசிகளும் உண்டு, அவர்களுக்கு அவர்கள் செவி கொடுக்கட்டும் என்றான். அதற்கு அவன், அப்படி அல்ல தகப்பனாகிய ஆபிரகாமே, மரித்தோரிலிருந்து ஒருவன் அவர்களிடத்திற்கு போனால் மனம் திரும்புவார்கள் என்றான். அதற்கு அவன், அவர்கள் மோசேக்கும் தீர்க்க தரிசிகளுக்கும் செவி கொடாவிட்டால் மரித்தோரிலிருந்து ஒருவன் எழுந்து போனாலும் நம்ப மாட்டார்கள் என்று சொன்னான் என்றார் என்பது வாசிக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்ட நற்செய்தி பகுதி. வாசித்து முடிந்தாயிற்று. கடவுள் ஒருவருக்கு துதியும் கனமும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக. ஆமென். நாம் அனைவரும் இணைந்து நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாசமாக பயபக்தியோடு அறிக்கை செய்வோமாக. பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வவல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பத்தில் உற்பவித்து கன்னிகையிடத்தில் பிறந்து பொந்திய பிலாத்தின் கீழ் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து உயிர்த்தெழுந்தார். பரத்துக்கு ஏறி எல்லாம் வல்ல பிதாவாகிய கடவுளுடைய வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரோருக்கும் மரித்தோருக்கும் நியாய தீர்ப்பளிக்க வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். நாம் அறிக்கையிட்ட இந்த விசுவாசத்திலே மரண வரைந்து நிலைத்திருக்க ஆண்டவர் தாமே நமக்கு துணை அருளி காப்பாராக. ஆமென். நாம் அனைவரும் கடவுளுக்கு மாட்சிமை உண்டாகும் வண்ணமாகவும் அருளுரைக்கு ஆயத்தம் படும் வண்ணமாகவும் 111வது ஞான பாடலை இணைந்து பாடுவோம். ஒரு சில சரணங்கள். ஞான பாடல் எண் 111.
பதகரின் தீவினைக்கும் பாவிகள் பாதைக்கும் துச்சனரின் தோழமைக்கும் மார்க்கத்துக்கும் மிகவும் தூரமாகி கர்த்தரை திரைக்கும் இதயத்தை அவருக்கு ஒப்பு கொடுத்தோர் என்றும் பாக்கியம் பெறுந்தோர். கர்த்தரின் தாமன்பாக தந்து போதிவிக்கும் வார்த்தையை வாஞ்சையாராய்ந்து வந்து அல்லும் பகலும் அதை யோசித்து உட்காண்பவும் மிகுதியும் பாக்கியம் அவனாவி என்றைக்கும் அம்மனாவினால் பிழைக்கும். அவனாற்று காலிடத்தில் நடப்பட்டு இனிய கனிகளின் தருணத்தில் தருஞ்செழிப்பாகிய நல்மரத்து கோத்தவன் அவன் நல்ல யோக்கியன். அவன் செய்கை நீழல் நிற்கும் அது நன்மையாய் பலிக்கும். அகிலும் மாறாதவர்கள் ஆற்றிலோடி போம்பதர் நியாய தீர்ப்பிலே அவர்கள் தள்ளப்பட்டு அழிவர். நீதிமான்கள் வழி கர்த்தருக்கு மாறிசி அது ரட்சிப்பாய் முடியும். தீயர் வழியோ அழியும். நம்முடைய பிதாவாகிய கடவுளிடத்திலிருந்து ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்திலிருந்து உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். திருத்துவ பண்டிகைக்கு பின் வரும் முதலாவது ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நாளில் அருளுரைக்காக திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கிற பகுதி அது எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் திருவசனங்கள் 3 தொடங்கி 8 முடிய உள்ள திருவசனங்களை வாசிக்க கவனமாக கேட்போம். தொடர்ந்து நாம் அதை குறித்து தியானிப்போம். எசேக்கியேல் 2ஆம் அதிகாரம் 3 8 முடியும். அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, எனக்கு விரோதமாய் எழும்பின கலகக்கார ஜாதியாகிய இஸ்ரவேல் புத்தரிடத்திற்கு நான் உன்னை அனுப்புகிறேன். அவர்களும் அவர்கள் பிதாக்களும் இந்நாள் வரைக்கும் எனக்கு விரோதமாய் துரோகம் செய்தார்கள். அவர்கள் கடின முகமும் முரட்டாட்டம் உள்ள இருதயம் உள்ள புத்திரர். அவர்களிடத்திற்கு நான் உன்னை அனுப்புகிறேன். கர்த்தராகி ஆண்டவர் இன்னினதை உரைக்கிறார் என்று அவர்களோடே சொல். கலக வீட்டாராகி அவர்கள் கேட்டாலும் சரி கேளாவிட்டாலும் சரி தங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசி உண்டென்றுங்கிறதை அவர்கள் அறிய வேண்டும். மனுபுத்திரனே, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். அவர்கள் வார்த்தைகளுக்கு அஞ்ச வேண்டாம். நெரிஞ்சில்களுக்குள்ளும் முட்களுக்குள்ளும் நீ தங்கி இருந்தாலும், நீ தேள்களுக்குள் வாசம் பண்ணினாலும், நீ அவர்கள் வார்த்தைகளுக்கு பயப்படாமலும் அவர்கள் முகத்துக்கு கலங்காமலும் இரு. அவர்கள் கலக வீட்டார், கலகக்காரராகிய அவர்கள் கேட்டாலும் சரி கேளாவிட்டாலும் சரி நீ என் வார்த்தைகளை அவர்களுக்கு சொல்லு. மனுபுத்திரனே, நீ அந்த கலக வீட்டாரை போல கலகக்காரனாய்
இராமல் நான் உன்னோடே சொல்லுகிறதை கேள். ஜெபம் செய். எங்கள் கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, அடியேன் பேச போகிற என்னுடைய வாயின் வார்த்தைகள், இங்கு அமர்ந்திருக்கிற ஒவ்வொருத்தருடைய இருதயத்தின் சிந்தனைகளும் தியானங்களும் உம்முடைய சமூகத்தில் என்றென்றும் ஏற்புடையதாய் இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, எசேக்கியேல் தீர்க்க தரிசன புத்தகம் கிமு 6ஆம் நூற்றாண்டிலே இஸ்ரவேல் மக்கள் பாபிலோனிலே அடிமைகளாக சிறை பிடிக்கப்பட்டு கொண்டு போன அந்த தருணத்திலே பாபிலோனில் இருந்து இஸ்ரவேல் மக்களுக்கு தீர்க்க தரிசனம் சொன்ன ஒரு தீர்க்க தரிசிதான் எசேக்கியேல். மிக அற்புதமான தீர்க்க தரிசிகளில் இவரும் ஒருவர். இவருடைய அழைப்பு எப்படி இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். முதலாவது வசனம், அதாவது எசேக்கியேல் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல பார்த்தோம் என்று சொன்னால், அவர் அவனை நோக்கி, மனுபுத்திரனே, உன் காலூன்றி நில், உன்னுடனே பேசுவேன் என்றார். இப்படி அவர் என்னோடே பேசும்போது ஆவி எனக்குள் வந்தது. கடவுள் எசேக்கியேலுக்கு தரிசனமாகிறார். அந்த தரிசனம் ஆன பிறகு எசேக்கியேல் நெடுஞ்சாண்டையாக எல்லாவற்றையும் கடவுளிடத்திலே ஒப்புவித்தவனாக அவன் கர்த்தரிடத்திலே சரண்டர் ஆகிறான். கீழே படுத்து சரண்டர் ஆகிறான். அப்பொழுது கடவுள் அவனை பார்த்து சொல்லுகிறார், மனுபுத்திரனே, உன் காலூன்றி நில், நீ எழுந்திரு, நீ எழுந்து உன்னுடைய கால்களினால் நில், உன்னுடனே நான் பேச போகிறேன் என்று சொல்லுகிறார். அதன் பிறகு கர்த்தருடைய ஆவி எசேக்கியேலுக்குள்ளாக வந்தவுடனே அவன் பலன் அடைந்து எழுந்து நிற்கிறான். இப்பொழுது கடவுள் அவனோடு பேசுகிறார். அவனோடு பேசுகிறார் என்பதை விட, அவனுக்கு தரிசனமாகிறார் என்பதை விட, எசேக்கியேலை இஸ்ரவேலுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் சொல்வதற்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எசேக்கியேலுடைய அழைப்பு பெறும் பொழுதே அவர் என்ன நோக்கத்திற்காக அழைக்கப்படுகிறார் என்பதையும் அங்கே குறிப்பிடுகிறார். அங்கே நான் வாசிக்க கேட்ட எசேக்கியேல் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல, மனுபுத்திரனே, எனக்கு விரோதமாய் எழும்பின கலகக்கார ஜாதியாகிய இஸ்ரவேல் புத்திரரிடத்திற்கு நான் உன்னை அனுப்புகிறேன். அவர் அழைக்கும் போதே சொல்லுகிறார், அவர்கள் கலகக்காரர்கள். அது மட்டுமல்ல, அவர்களும் அவர்கள் பிதாக்களும் இந்நாள் வரைக்கும் எனக்கு விரோதமாய் துரோகம் செய்தார்கள். எத்தனை அடைமொழியை சொல்றார் இஸ்ரவேல் மக்களை குறித்து கர்த்தர். எத்தனை அடைமொழி! கலகக்காரர்கள். அது மட்டுமல்ல, விரோதமாய் எனக்கு விரோதம் செய்கிறவர்கள், துரோகம் செய்கிறவர்கள், அவர்கள் கடின முகமும் முரட்டாட்டம் உள்ள இருதயம் உள்ள புத்திரர், அவர்களிடத்திற்கு நான் உன்னை அனுப்புகிறேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஒரு அழைப்பு வருகிறது. அந்த அழைப்பு வருகின்ற பொழுதே எசேக்கியேலுக்கு அது மிகப்பெரிய ஒரு சவால் நிறைந்த ஒரு அழைப்பாக இருக்கிறது. கலகம் குணம் கொண்ட, முரட்டாட்ட குணம் கொண்ட, விரோதமாக துரோகம் செய்கிற,
கடின முகம் கொண்ட இஸ்ரவேல் மக்களிடத்திலே போய் நீ தீர்க்க தரிசனம் சொல். 5வது வசனத்துல சொல்றாரு, அவங்க கேட்டாலும் சரி கேட்காவிட்டாலும் சரி நீ போய் சொல்லு, அவர்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார் என்கிற உண்மையை அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். அடுத்து சொல்லுகிறார் ரொம்ப ஆணித்தரமான ஒரு செய்தியை, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், நெருஞ்சில் முள்களுக்குள்ளே நீ தங்கி இருந்தாலும் தேள்களுக்குள்ளே வாசம் பண்ணினாலும் நீ அவர்களுடைய வார்த்தைகளுக்கு பயப்படாமலும் அவர்கள் முகத்துக்கு கலங்காமலும் இரு. அவர்கள் கலக வீட்டார், கலகக்காரராகிய அவர்கள் கேட்டாலும் சரி கேளாவிட்டாலும் சரி நீ என் வார்த்தைகளை அவர்களுக்கு சொல்லு. கடைசியில் இன்னொரு செய்தியை சொல்றார், மனுபுத்திரனே நீ அந்த கலக வீட்டாரை போல கலகக்காரனாய் இராமல், பாருங்க, அந்த கலகக்காரனோட சேர்ந்து நீ கலகக்காரனாக மாறிடாதே. புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுவார், தன்னுடைய சீடர்களை திருப்பணிக்கென்று அவர்களை அனுப்பும் போது ஒரு வார்த்தை சொல்லுவார், இதோ ஓநாய்களுக்குள்ளே ஆடுகளை அனுப்புவது போல அனுப்புகிறேன். நீங்கள் ஆட்டின் தன்மையை தான் அங்கே சொல்ல வேண்டுமே ஒழிய நீங்கள் போய் ஓநாய்களாக மாறிவிடக் கூடாது என்று சொல்லுவார். அதே போலதான் நீ அவர்கள் கலகக்காரர்கள், துரோகம் செய்கிறவர்கள், விரோதம் செய்கிறவர்கள், கடின முகம் கொண்டவர்கள், முரட்டாட்டம் உள்ள இருதயம் உள்ளவர்கள், அங்க போய் நீ அப்படி மாறி அவர்களை போல மாறிடாதே, மாறாக கடவுள் என்ன சொல்லுகிறாரோ அதை மட்டும் சொல் என்று சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த செய்தி பாபிலோனில் சிறைப்பட்டு இருக்கிற இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்லப்படுகிற ஒரு செய்தி. அவர்களுடைய அந்த செய்திக்கும் நாம் வாசிக்க கேட்ட லூக்கா 16ஆம் அதிகாரத்திலே சொல்லப்படுகிற ஐஸ்வர்யவான் ஏழை லாசர், இந்த திருமறை பகுதிக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது? என்ன தொடர்பு இருக்கிறது? தொடர்ந்து நாம் அதை குறித்து தான் சிந்திக்க போகிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே பணக்காரனும் ஏழை லாசரும் இந்த பகுதிக்குள்ளாக நாம் வரும். இங்கே இந்த பணக்காரன் ஒருவேளை அவன் சதுசேயர் என்கிற இனத்தை சேர்ந்தவனாக இருக்கலாம். ஏனென்று சொன்னால் இங்கே பணக்காரன் என்ன செய்கிறான்? அவனிடத்திலே பணம் இருக்கிறது, அவன் சம்பூர்ணமாய் வாழுகிறான், எல்லா நிறைவோடும் வாழுகிறான். இன்றைக்கு நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை வாழுகிறான். அதுதான் நம்ம சொல்றோம், நிறைவோடு வாழுகிறான். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா வசதிகளையும் அனுபவித்து அவன் வாழுகிறான். ஏழை லாசரு அவன் ஒருவேளை உணவுக்காக ஏங்கி நிற்பவனாக, முதுகிலே பருக்கள், அதாவது உடம்பெல்லாம் பருக்கள், அவனுடைய தோழன் நாய். அந்த அளவிற்கு மிகவும் கேவலமான ஒரு வாழ்க்கையை லாசரு வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆனால் இதை தவிர அந்த ஐஸ்வர்யவான் பாவம் செய்தான் என்று இங்கே எங்கேயும் சொல்லப்படவில்லை. இந்த ஐஸ்வர்யவான் பாவ வாழ்க்கை வாழ்ந்தான் என்று சொல்லப்படவில்லை. அதே போல அந்த ஏழை லாசருவும் நன்மை பயக்கிற, நன்மைக்கு ஏதுவான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தான் என்றும் சொல்லப்படவில்லை. ஆனால் பணக்காரன் எதற்கு நரகத்திற்கு செல்ல வேண்டும்? லாசரு எதற்கு ஆபிரகாமின் மடியிலே போய் தங்க வேண்டும்?
பணக்காரன், ஐஸ்வர்யவான், அவனுடைய பணம், அவன் அதை அனுபவிக்கிறான். அதை அவன் எப்படி அனுபவிப்பது என்பது அவனுடைய விருப்பம். அதிலே தலையிடுவதற்கு யாருக்கும் உரிமை இல்லை. கிறிஸ்தவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை அப்படி இருந்தோம். எப்படி இப்படி ஒரு நிலை ஐஸ்வர்யவானுக்கு வந்தது? இதே லூக்கா 12ஆம் அதிகாரத்துல ஒரு செய்தி சொல்லப்படும். என்ன என்று கேட்டால், ஒரு பணக்காரனுக்கு நன்றாக ஒரு விளைச்சல் தரும், நன்றாக விளைச்சல் வரும். அவன் தனக்குள்ளே பேசிக் கொள்ளுவான், இந்த வருடம் எனக்கு நன்றாக விளைந்திருக்கிறது, நான் அதிகமாக சேமித்து வைக்க போகிறேன், இன்னும் எதிர்காலத்திற்கு இன்னும் நான் அதிகமாக சேமித்து என்னுடைய வாழ்க்கையை மிகவும் சந்தோஷமாக, ஒரு ஐஸ்வர்யம் உள்ள வாழ்க்கையாக, என்னுடைய மனம் இஷ்டப்பட்டபடி நான் வாழப்போகிறேன் என்று தனக்குள்ளே அவன் சொல்லிக் கொள்ளுவான். அப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுவார், மதிகேடனே, முட்டாளே, இன்றைக்கு உன்னுடைய உயிர் எடுத்துக்கொள்ளப்படுமேயானால் நீ சேர்த்து வைத்தவைகள் என்னவாகும்? தன்னுடைய மலை பிரசங்கத்துல சொல்லுவார் இயேசு சுவாமி, தன்னுடைய சகோதரனை மதிகேடனே, முட்டாளே என்கிறவன் எரி நரகத்துக்கு ஒப்பாவான் என்கிற செய்தியை நாம் படித்திருப்போம். ஆனால் அப்படி சொன்ன ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே சொல்லுகிறார், மதிகேடனே. யாரை குறித்து சொல்றாருங்க? தனக்கென்று சொத்து சேர்த்து, எதிர்காலத்திற்கு சொத்து சேர்த்து, ஆடம்பரமாக தன் மனம் போன, தன் மனம் நினைத்த எல்லா காரியங்களிலும் அவன் வாழ வேண்டும் என்று தீர்மானித்தான். அவ்வளவுதான், அவன் ஒண்ணுமே செய்யல. அவனுடைய வயல் விளைந்தது, அவனுடைய விளைந்த நெல்லாகட்டும் அல்லது கோதுமையாகட்டும் அல்லது பருப்பு வகைகளாக இருக்கட்டும், எந்த தானியங்களாகட்டும், அதை அவன் சேர்த்து வைப்பதும் செலவு செய்வதும் அவனுடைய விருப்பம். ஆனால் ஆண்டவராக இயேசு சொல்லுகிறார், மதிகேடனே. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த இடத்துல ஒரு செய்தியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே இந்த ஐஸ்வர்யவான் சதுசேயர் இனத்தை சேர்ந்தவன். சதுசேயருடைய மிக முக்கியமான கொள்கை என்ன தெரியுமா? அப்போஸ்தலர் நடபடிகள் 23ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. என்னத்தினால என்றால், சதுசேயர் உயிர்த்தெழுதல் இல்லை என்றும் தேவதூதனும் ஆவியும் இல்லை என்றும் சொல்லுகிறார்கள். சதுசேயருக்கு உயிர்த்தெழுதலிலே நம்பிக்கை இல்லை, மறுமை வாழ்க்கையிலே நம்பிக்கை இல்லை, நியாய தீர்ப்பிலே நம்பிக்கை இல்லை, பரிசுத்த ஆவியின் மேல் நம்பிக்கை இல்லை, தேவதூதன் மேல் நம்பிக்கை இல்லை. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அப்படியானால் அதே வாழ்க்கையை தான் இந்த ஐஸ்வர்யவானும் வாழ்ந்திருக்கிறான். தான் சேர்த்து வைத்ததை அவன் சந்தோஷமாய் அனுபவித்திருக்கிறான். ஆனால் அவனுக்கு சொல்லப்பட்ட கர்த்தருடைய வார்த்தையை அவன் அசட்டை செய்திருக்கிறான். எனக்கு அன்பான தேவஜனமே, எனக்கு அன்பான தேவஜனமே, அவன் செய்த தவறு என்ன தெரியுமா? தனக்கு வந்த கர்த்தருடைய வார்த்தை, எச்சரிப்பின் வார்த்தை, அதை அவன் அசட்டை செய்திருக்கிறான். அன்பானவர்களே, இன்றைக்கும் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறாங்க. நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறாங்க. நிறைய ஆலயத்திற்கு செய்வோம், ஆனால் பக்கத்து வீட்டுல ஒரு ஏழைக்கு நம்ம செய்ய மறுப்போம். எத்தனையோ இந்த கொரோனா காலகட்டத்தில் நம்ம பார்க்கிறோம், எத்தனையோ பேர் சொந்தமாக
சமைத்து தெரு ஓரங்களிலே இருக்கிற அந்த ஏழைகளுக்கும் பிச்சைக்காரர்களுக்கும் உணவு வழங்குவதை நான் பார்க்கின்ற பொழுது உண்மையிலே எனக்கு ஒரு ஆனந்த கண்ணீர், ஒரு சந்தோஷம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை இந்த ஐஸ்வர்யவான் வாழவில்லை. கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை செய்தான். இங்கே எசேக்கியேல் தீர்க்க தரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகளும் அப்படித்தான் இருக்கிறது. அவர்கள் கலகக்காரர்கள், விரோதமானவர்கள், துரோகம் செய்பவர்கள், முரட்டாட்டம் உள்ளவர்கள், கடின இருதயம் உள்ளவர்கள். அவங்க கேட்டாலும் சரி கேட்காவிட்டாலும் சரி, கர்த்தருடைய வார்த்தையை, கடவுள் உனக்கு சொல்லுகிற வார்த்தையை நீ போய் சொல்லு என்று சொல்லுகிறார். அப்படியானால் இந்த ஐஸ்வர்யவானுக்கும் நிறைய முறை கர்த்தருடைய வார்த்தை வந்திருக்கிறது, எச்சரிப்பின் வார்த்தை வந்திருக்கிறது. உன்னுடைய வீட்டில் அருகிலே ஒரு பிச்சைக்காரன் அமர்ந்திருக்கிறான், அவனிடத்தில் கொஞ்சம் உன்னுடைய முகத்தை திருப்பு என்று வந்திருக்கிறது. அவன் அசட்டை செய்திருக்கிறான். எனக்கு அன்பானவர்களே, ஆகவே கர்த்தருடைய வார்த்தையை யார் அசட்டை செய்கிறார்களோ அவர்களுடைய பின் வாழ்க்கை அது மிகவும் கேடுள்ளதாக இருக்கும். அவன் எப்படி அசட்டை செய்திருக்கிறான் என்பதை நம்ம பார்ப்போம். ஏன்னா இதை எப்படி நம்ம சொல்ல முடியும்? அவன் கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை செய்தான் என்று நம்முடைய லூக்கா 16ஆம் அதிகாரத்துல ஐஸ்வர்யவானும் ஏழை லாசரும் இருக்கிற அந்த இடத்துல சொல்லப்படவில்லையே என்று நம்ம சொல்லலாம், நினைக்கலாம். ஆனால் அவன் அசட்டை செய்திருக்கிறான். எப்படி என்று நாம் பார்ப்போம். கிறிஸ்தவுக்குள் அன்பானவர்களே, இருவரும் மரணத்தை சந்திக்கிறாங்க. அப்படி சந்திக்கின்ற பொழுது ஒருவர் ஆபிரகாமின் மடியிலே போய் உட்காருகிறார். இன்னொருவர் அக்கினி நிறைந்த அக்கினி ஜுவாலையிலே அகப்பட்டிருக்கிறார். இங்கே பேசப்படுகிற செய்தியை நம்ம பார்த்தோம் என்று சொன்னால், இந்த ஐஸ்வர்யவான் எப்படி கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை செய்தான் என்று நாம் புரிந்து கொள்ள முடியும். அவன் இந்த பூமியிலே வாழ்ந்த பொழுது லாசருவை நன்றாக அறிந்திருக்கிறான். லாசரு உணவுக்காக அமர்ந்திருப்பதை இவன் அறிந்திருக்கிறான், பார்த்து கொண்டுதான் இருந்திருக்கிறான். லாசருவை நன்றாக தெரிந்திருக்கிறது இந்த ஐஸ்வர்யவானுக்கு. எப்படி எனில், இங்கே லூக்கா 14ஆம் அதிகாரம் அந்த இடத்துல நம்ம பார்த்தோம் என்று சொன்னால் 23ஆம் வசனத்துல, பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். அப்பொழுது தகப்பனாகி ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து. அன்பானவர்களே, என்ன பண்றான்? ஆபிரகாம்கிட்ட கெஞ்சினான், தகப்பனே, ஆபிரகாமே, லாசரு விரலின் மூலமாக எனக்கு தண்ணி கொஞ்சம் ஒரு சொட்டு தண்ணியாக கொடுங்க. அப்படியானால் இங்கே லாசருவை இந்த ஐஸ்வர்யவானுக்கு நன்றாகவே தெரிகிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அடுத்து ஒரு வார்த்தை சொல்றான். என்ன சொல்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு சகோதரர்கள் உண்டு, 5 சகோதரர்கள் உண்டு. 27ஆம் வசனத்துல, அவர்களும் வேதனையுள்ள இந்த இடத்திற்கு வராதபடி அவன் போய் அவர்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும் பொருட்டு. கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பானவர்களே, எனக்கு 5 சகோதரர்கள் உண்டு. அவர்கள் இந்த இடத்திற்கு வராமல் இருக்க வேண்டும். ஆகவே லாசருவை அனுப்புங்கள், அங்கே அனுப்புங்கள். அப்ப சொல்லுவார் ஆபிரகாம். அதற்கு அவர்கள் மோசேக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் செவி கொடாவிட்டால் மரித்தோரிலிருந்து ஒருவன் எழுந்து போனாலும் நம்ப மாட்டார்கள்.
நீ எப்படி வாழ்ந்தாயோ, நீ பூமியில இருக்கின்ற பொழுது எப்படி நீ வாழ்ந்தாயோ, அதே போலதான் உன்னுடைய சகோதரரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு மோசே போனாலும் திருந்த மாட்டாங்க, தீர்க்கதரிசிகள் போனாலும் திருந்த மாட்டாங்க. ஏனால் அவங்களுக்கு இப்பொழுது அந்த உலகத்திலே சந்தோஷமாக ஆடம்பரமாக வாழ வேண்டும் என்பது மட்டும்தான் குறிக்கோளாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, அவர்களுக்கு நியாய தீர்ப்பை குறித்தும் அக்கறை இல்லை, தேவ ஆவியை குறித்தும் அக்கறை இல்லை, பரிசுத்த ஆவியை குறித்தும் அக்கறை இல்லை, தேவ தூதர்களை குறித்தும் அக்கறை இல்லை. இம்மை வாழ்வு, மறுமை வாழ்வு, இறப்பிற்கு பிறகு ஒரு வாழ்வு உண்டு என்பதிலும் அவர்களுக்கு அக்கறை இல்லை, விருப்பம் இல்லை, தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம் இல்லை. ஆகவே அதை சொல்ல போகிற தீர்க்கதரிசிகள், அதை சொல்ல போகிற தீர்க்கதரிசிகள், அதை சொன்ன மோசே அவர்கள் போனார் கூட அவர்கள் மனம் திரும்ப மாட்டார்கள் என்று ஆணித்தரமார் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், இப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் இந்த ஐஸ்வர்யவானும் உலகத்திலே வாழும்போது வாழ்ந்திருக்கிறார். கிறிஸ்தவர்கள் எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, யூத மரபுபடி இஸ்ரவேல் வாழ்க்கையில அவர்களுடைய எண்ணம் என்ன தெரியுமா? யார் யாரெல்லாம் ஐஸ்வர்யமாய் வாழுகிறார்களோ அவர்கள்தான் கடவுளுடைய பிள்ளைகள் என்ற எண்ணம். ஒரு ஏழையோ, ஒரு உணவுக்காக கஷ்டப்படுகிறவனோ, சுகவீனம் பலவீனம், அவன் குருடனாக இருந்தாலும் சரி, சப்பானியாக இருந்தாலும் சரி, எந்த வியாதிக்குள்ளே அவன் கடந்து வந்திருந்தாலும் சரிங்க, அவன் கடவுளால் அங்கீகரிக்கப்படாதவன், கடவுளால் வெறுக்கப்படுகிறவன் என்கிற ஒரு நிலை இருந்துச்சு. மார்க் 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் வாசிக்கிறோம் பாருங்க. ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாயிருக்கும் என்றார். ஏசாமி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றார். ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாயிருக்கும் என்றார். இந்த ஒரு வார்த்தையை சொல்றார். ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் நுழைவது, ஊசியின் காது இருக்கு இல்லைங்களா, ஊசியின் காதுல நூல் தான் போகும், ஆனால் அதுல ஒட்டகம் கூட வெளியே வந்துடும் உள்ள போய். ஆனால் ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்திலே உட்புக முடியாது என்று ஆணித்தரமான ஒரு கருத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே பதிவு செய்வார். அப்பொழுது அங்கிருந்த மக்களாகிய சீடர்களுடைய மனநிலையை பாருங்க. அவர்கள் பின்னும் 26ஆம் வசனம், அதிகமாய் ஆச்சரியப்பட்டு, அப்படியானால் யார் ரட்சிக்கப்படக்கூடும்? அவர்களுக்குள்ளே ஒரு ஆச்சரியம். அத ஒரு சாதாரணமா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தன்னுடைய தலைவர் சொல்றாரு அப்படின்னு அவங்க எடுத்துக்கல. அவர்களுக்குள்ளே ஆச்சரியம் மட்டுமல்ல, அதிகமாய் ஆச்சரியப்பட்டார்கள். அப்படியானால் அதுவரையில் அவர்கள் என்ன நம்பி இருந்துகிறாங்க? ஐஸ்வர்யவான்கள் தான் பரலோக ராஜ்யத்துக்கு போவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை அதுவரையில் அவர்களுக்கு இருந்திருக்கிறது. ஆனால் இப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை சொன்ன உடனே அவர்களுக்குள்ள என்ன வந்துருச்சுங்க? அதிக ஆச்சரியம். இங்க அதான் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதிகமாய் ஆச்சரியப்பட்டார்கள். அப்படியானால் யார் ரட்சிக்கப்படணும்? இல்லையே, இதுவரைக்கும் நாங்கள் அதான் நம்பிக்கிட்டு இருந்தோம். இதுவரைக்கும் ஐஸ்வர்யவான்கள் தானே பரலோக ராஜ்யத்திற்கு செல்வார்கள் என்று நம்பிக்கொண்டிருந்தோம். ஆனால் கிறிஸ்துவே, நீர் இப்படி சொல்லுகிறீரே, அப்படியானால் யார் ரட்சிக்கப்படக்கூடும் என்று அதிகமாய் ஆச்சரியப்பட்டார்கள் என்று வருகிறது. அன்பானவர்களே, அந்த ஐஸ்வர்யவான்களுக்கும் அந்த ஐஸ்வர்யவானுக்கும் அப்படித்தான் இருந்திருக்கிறது. கடவுள் நமக்கு நிறைவாக கொடுத்திருக்கிறார். கடவுள் என் மீது அன்பாய் இருக்கிறார். கடவுள் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார்.
கடவுள் என்னை அன்பாய் இருந்ததனால், என்னை ஆசீர்வதித்ததனாலதான் எனக்கு இவ்வளவை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி தனக்குள்ளே நினைத்து தன் மனம் போன போக்கிலே வாழ்ந்தவர்களாக சதுசேயர்களும் ஐஸ்வர்யவான்களும் இருந்திருக்கிறார்கள். சதுசேயர்கள் பெரும்பாலும் ஐஸ்வர்யவான்களாகவே இருந்தார்கள் என்பது 1ஆம் நூற்றாண்டிலே இருந்த மறுக்க முடியாத வரலாற்று உண்மை. சதுசேயர் மிகுந்த பணக்காரர்களாக இருந்திருக்கிறாங்க. அதனாலதான் அவர்களுக்குள்ளே எதிர்காலம் குறித்த விழிப்புணர்வு இல்லை, நியாய தீர்ப்பை குறித்து கவலை இல்லை, இம்மை மறுமை வாழ்வு என்பதை குறித்து கவலை இல்லை. அவர்களுடைய மோசே எழுதிய 5 ஆகமங்கள் மட்டும்தான் அவர்களுக்கு இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவர்களிடத்திலே போய் உன் அருகிலே ஒரு ஏழை இருக்கிறான், அவனை கவனித்துக்கொள் என்று சொல்லுகின்ற பொழுது அவர்களை சொன்ன தீர்க்கதரிசிகளை, கர்த்தருடைய பிள்ளைகளை அசட்டை செய்தார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இங்கேயும் எசேக்கியேலிலே சொல்லப்பட்ட அங்கேயும் கடவுள் சொல்லுகிறார், நீ போ, அவர்கள் கலகக்காரர்கள், உன்னை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், உன்னை வெறுப்பார்கள், அவர்கள் மிகவும் துரோகம் செய்கிறவர்கள், கெட்ட சிந்தனை உள்ளவர்கள், வணங்கா கழுத்துள்ளவர்கள், முரட்டாட்டம் உள்ள இருதயம் உள்ளவர்கள். நீ அங்க போனீனா உன்னை அவர் வழிகளுக்குள்ளே அவர்களைப் போல மாற்றி விடுவார்கள். பி கேர்ஃபுல், நீ அவர்களைப் போல மாறாதே என்று சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தருடைய வார்த்தை எப்பொழுதெல்லாம் நாம் கேட்கிறோம், எப்படியெல்லாம் அசட்டை பண்ணுகிறோம். இன்றைக்கு உலகம் அப்படித்தானே இருக்கிறது. எப்படியாவது பொருள் ஈட்ட வேண்டும், எப்படியாவது பணக்காரன் ஆயிட வேண்டும், எப்படியாவது அதிகாரத்திற்கு வந்துவிட வேண்டும், எப்படியாவது சொத்து சேர்த்து விட வேண்டும், எப்படியாவது செல்வாக்கை பெற்றுவிட வேண்டும், எப்படியாவது விலை கொடுத்தாவது கல்வியை வாங்கிவிட வேண்டும். இப்படித்தானே யோசிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை நமக்கு ரொம்ப முக்கியம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது. லூக்கா 21ஆம் அதிகாரம், லூக்கா 21ஆம் அதிகாரத்தில் 33ஆம் வசனம் சொல்லுகிறது, வானமும் பூமியும் ஒழிந்து போ, என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை. இந்த வானம், இந்த பூமி ஒழிந்து போயிடும், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை என்று சொல்லுகிறார். அப்படியானால் ஒழிந்து போகிற மாயையா இருக்கிற இந்த உலக பொருளை நாம் பிடித்துக் கொண்டு இருப்போமேயானால் கர்த்தருடைய வார்த்தையை நாம் அசட்டை செய்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை நாம் அசட்டை செய்வோமேயானால் நம்முடைய வாழ்க்கை தலைகீழாக மாற்றப்படும். எனக்கு அன்பானவர்களே, அதுவரைக்கும் லாசரு அந்த ஐஸ்வர்யவானுடைய இல்லத்திலே, அவனுடைய வாசலிலே அமர்ந்து எப்பொழுது எனக்கு அவன் உணவு கொடுப்பான் என்று ஏங்கி தவித்த காலம் போய் இப்பொழுது வாழ்க்கை மாறிவிட்டது. லாசருவின் ஒரு விரலின் மூலமாகவாவது எனக்கு ஒரு சொட்டு தண்ணீராவது கொடும் என்று வாழ்க்கை சூழலை கடவுள் அப்படியே மாற்றி விடுகிறார். காரணம், இவன் கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை செய்தான். இவன் கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை செய்தான். எனக்கு அன்பானவர்களே, கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பானவர்களே, இங்கே எசேக்கியேல் 2ஆம் அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது, நாம் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை எங்கே சுமந்து சென்றாலும் அங்கே அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்று நாம் நினைக்க கூடாது. கண்டிப்பாக அசட்டை செய்வார்கள். அசட்டை செய்தாலும் செய்யாவிட்டாலும், ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சுவிசேஷத்தை அறிவிப்பது, கர்த்தருடைய வார்த்தையை அறிவிப்பது, கர்த்தருடைய வார்த்தையாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவிப்பது நமக்கு தலையாய கடமை. அந்த வார்த்தையை நம்முடைய ஐஸ்வர்யம், நம்முடைய ஆடம்பரம், நம்முடைய செல்வாக்கு, நம்முடைய அதிகாரம் இவை அசட்டை பண்ணுமாயின் நாம் நம்முடைய வாழ்க்கை
தலைகீழாக மாற்றப்படும் என்கிற ஒரு எச்சரிப்பின் செய்தியை இந்த நாளின் அருளுரை மூலமாக கடவுள் நமக்கு கொடுக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை அழியாதது. இந்த வார்த்தை நமக்கு முக்கியமானது. இன்றைக்கு பார்க்கிறோம், சற்று முன் திடகாத்திரமாக நம் கண் முன் வளம் வந்தவர்கள் இப்பொழுது இல்லை. கொரோனா என்கிற கொடிய வியாதி இந்த உலகத்தில் யார் நிலைத்து நின்று வாழ முடியும் என்கிற கேள்விக்குறியோடு தான் ஒவ்வொரு நாளையும் நாம் கழித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த உலகமும் மாறும், வானமும் ஒழிந்து போம், பூமியும் ஒழிந்து போம். கர்த்தருடைய வார்த்தையோ ஒழியாது. இந்த வார்த்தையை பிடித்துக் கொள்வோம். கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை பண்ண வேண்டாம். அன்பான தேவ ஜனமே, கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை பண்ணாதபடி, அந்த ஐஸ்வர்யவானை போல அசட்டை பண்ணாதபடி, அந்த எசேக்கியேல் 2ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்ட அந்த இஸ்ரவேல் மக்களைப் போல கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை செய்யாதபடிக்கு கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அதன்படி நடப்போம். ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். இந்த கொரோனா காலத்திலும் கர்த்தருடைய கரம் நம்மோடு இருந்து நம்மை பாதுகாத்து நம்மை வழிநடத்தி ஒவ்வொரு நாளையும் கிருபையாய் தயவாய் இரக்கமாய் அவர் திரு கரத்திலிருந்து பெற்று நாம் அந்த சந்தோஷத்தோட நாம் வாழுவோம். கண்டிப்பாக நாம் வைத்திருக்கிற ஐஸ்வர்யம், நாம் வைத்திருக்கிற அதிகாரமும், நாம் படித்திருக்கிற கல்வியும், நாம் வைத்திருக்கிற ஆடம்பர வாழ்வும் நம்மை பரலோக ராஜ்யத்திற்குள்ளாக கொண்டு போய் சேர்க்காது. மாறாக இந்த கர்த்தருடைய வார்த்தையை நம்பி விசுவாசித்து அதன்படி யார் வாழுகிறார்களோ அவர்கள் கர்த்தருடைய இளைப்பாறுதலிலே அந்த ஆபிரகாமின் பிள்ளையைப் போல, அந்த லாசருவை போல ஆபிரகாமின் மடியிலே நாம் அமர வைக்கப்படுவோம். அப்படி அமர வைக்கப்பட கர்த்தருடைய திரு வார்த்தையை அன்போடு ஏற்றுக்கொள்வோம். அதன் அடிப்படையிலே நாம் வாழ்வோம். கடவுள் நம்மை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். காணிக்கை பாடலாக 201வது ஞான பாடல் இணைந்து பாடுவோம். அப்பொழுது உங்களிடத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த உண்டியல் பெட்டியிலே காணிக்கையை போடும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். சிந்தையாய் சஞ்சரித்தான் எத்தனை நேர்த்தியான இனிமை. அது ஆரோன் சிரசில் வார்த்து கேள்வடிகையில் கந்தம் வீசும் எண்ணெய்க்கே ஒத்ததாயிருக்குமே. அது ஏர்மோன் மேலேயும் சீயோன் மேடுகளிலும் பெய்கிற ஆகாயத்து நற்பணிக்கும் ஒத்தது. தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, கிருபையாக கொடுத்த இந்த புதிய நாளுக்காகவும் இந்த வாரத்தின் முதல் நாளுக்காகவும் உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆலயத்திலே கூடி நாங்கள் உம்மை வழிபட முடியாமல், ஆராதிக்க முடியாமல், உம்மை மகிமைப்படுத்த முடியாமல் இருந்தாலும் இந்த காணொளி மூலமாக ஆண்டவரே நாங்கள் உம்மை மகிமைப்படுத்தவும், உம்மை ஆராதிக்கவும், உம்முடைய திரு வசனங்களை வாழ்வு தரும் உம்முடைய திரு வசனங்களை குறித்து தியானிக்கவும் நீர் கொடுத்த இந்த ஸ்லாக்கியத்திற்காக மீண்டுமாக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் சுவாமி. ஆம் ஆண்டவரே, கர்த்தாவே, நாங்களும் இந்த ஐஸ்வர்யவானை போல உம்முடைய திரு வார்த்தைகளை அசட்டை பண்ணுகிறவனாக அல்ல, மாறாக அந்த திரு வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளுகிறவனாக எங்களை மாற்றிவிட வேண்டும் ஆட்சேபிக்கிறோம். இந்த உலகத்தில் இருக்கிற ஐஸ்வர்யம்,
இந்த உலகத்துல இருக்கிற செல்வாக்கு எல்லாமே ஆண்டவரே கர்த்தாவே, இது மாயை என்கிற உணர்வை நீர் எங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆம் ஆண்டவரே, இவை எல்லாவற்றையும் விட உம்முடைய திரு வார்த்தை அழியாதது. உம்முடைய திரு வார்த்தை ஆண்டவரை உயிர்ப்பிக்க கூடியது. உம்முடைய திரு வார்த்தையை நித்திய ஜீவனை எங்களுக்கு கொடுக்கக்கூடியது. உம்முடைய திரு வார்த்தை எங்களுக்கு நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்தக்கூடியது. அப்படிப்பட்ட திரு வார்த்தைகளை நாங்கள் அசட்டை பண்ணுகிற பிள்ளைகளாக அல்ல ஆண்டவரே, அதை ஏற்றுக்கொண்டு உமக்கும் உம்முடைய திரு சித்தத்திற்கும் உண்மையும் உத்தமமுள்ள பிள்ளைகளாக வாழ நீர் எங்களை பக்குவப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். இப்பொழுதும் கூட ஆண்டவரே, எங்களுடைய நாட்டிற்காக வருகிறோம், எங்களுடைய மாநிலத்திற்காக வருகிறோம், புதுச்சேரி மாநிலத்திற்காக வருகிறோம். ஆம் ஆண்டவரே கர்த்தாவே, மிகுந்த உபத்திரவத்திலே இருக்கிற கொரோனா என்கிற அந்த கொடிய நோயினால் மிகுந்த உபத்திரவத்திலே இருக்கிற ஆண்டவரை எங்கள் மக்களை ஆண்டவரை நீர் காப்பாற்ற வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நீர் மட்டுமே காப்பாற்ற முடியும் ஆண்டவரே. நீர் மட்டுமே கர்த்தாவே எல்லாவற்றையும் ஜெயிக்கக்கூடிய வல்லமை படைத்தவர் ஆண்டவரே. அந்த கொரோனா என்கிற அந்த நோய் தொற்றையும் ஆண்டவரே, எப்படி கர்த்தாவே துவக்கத்திலே அந்த சாத்தானாகிய அந்த பாம்பை நீர் கர்த்தாவே வீழ்த்தினீரோ, அதே போல ஆண்டவரே, நாங்களும் இந்த கொரோனா என்கிற அந்த கொடிய நோயை கர்த்தாவே வீழ்த்தக்கூடிய பலனையும் வீழ்த்தக்கூடிய அப்படிப்பட்ட தைரியத்தையும் அதற்கேற்ற எல்லா வகையான ஞானத்தையும் கொடுத்து நீர் எங்களை பாதுகாக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்காக வருகிறோம். உயிர்களையும் உடைமைகளும் இழந்திருக்கிற பிள்ளைகளுக்காக வருகிறோம். துக்கத்திலும் கண்ணீரிலும் இருக்கிற பிள்ளைகளுக்காக வருகிறோம். ஆண்டவரை ஆற்று தேற்றி சமாதானப்படுத்தி பாதுகாக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபை உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். திருச்சபையில் இருக்கிற பேராயர் குருமார்கள் எல்லாருக்காக வருகிறோம். ஆசீர்வதியும். அதே போல ஆண்டவரே, எங்களுடைய குருசேகரமாகிய தூய கர்மேல் ஆலயத்தினுடைய பிள்ளைகளுக்காக வருகிறோம். ஆண்டவரே, அவர்களுக்கு தேவையான சுகத்தையும் பலத்தையும் தந்தரணும். ஆம் ஆண்டவரே கர்த்தாவே, அவர்களுக்கு கர்த்தாவே எந்த சுகவீனமும் பலவீனமும் அணுகாதபடி அப்படியே அணுகினாலும் அதை எதிர்த்து போராடி ஜெயிக்கக்கூடிய பலனையும் கொடுத்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆம் சுவாமி, உம்முடைய பாதுகாப்பின் கரம் ஆண்டவரே, இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கிற கவனித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே கூட இருந்து ஆசீர்வதித்து பாதுகாத்து பராமரித்து ஏற்ற பலனையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்து நீர் காக்க வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மிடத்திலே கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமே. மர மண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றைய வேண்டிய ஆகாரத்தை நீர் எங்களுக்கு தந்தருளும். நாங்கள் எங்கள் கடனாளிகளுக்கு மன்னிக்கிறது போல நீர் எங்கள் பாவ கடனை மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாலும் தீமையிலிருந்து ரட்சித்தருளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. சுவாமி. ஆமென். கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உன்மேல் பிரகாசிக்க செய்து உன்னிடம் கிருபையுள்ளவராயிருப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உனக்கு பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் தந்தருளுவாராக.
ஆராதனை நிறைவு பாடலாக 227வது கீர்த்தனை அனுக்கிரக வார்த்தையோடே இப்போ அடியாரை அனுப்புமையா என்ற 227வது கீர்த்தனையை இணைந்து பாடும். அனுக்கிரக வார்த்தையோடு இப்போ அடியாரை அனுப்புமையா. பலமதில் தயவும் பரனே வந்தனமுமக்காமே. பரமதில் தயவும் மகத்துவ பரனே வந்தனமுமக்காமே. நின் திருநாமமதில் கேட்ட மலமோ மொழிகள் சந்ததயமதாகும் மிக பலனளித்திட சாமியின் அருள் புரிவார். சந்ததம் எமதாகும் மிக பலனளித்திட சாமியின் அருள் புரிவார். தோத்திரம் புகழ் மகிமை கீர்த்தி துதி கணம் தினமுமக்கே. பாத்திரமே அரிசோபித பரனே பாத சரணாமே. பாத்திரமே அரிசோபித பரனே பாத சரணாமே. சுவாமியே கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், சுவாமியே கிருபையாயிரும். ஆமென். பராபரனுக்கு தோற்றம். அவர் வாக்கு பண்ணுவார், விசிட் பண்ணுவார், சொன்னபடி செய்து முடிப்பார். அவர் வாக்கு பண்ணுவார், விசிட் பண்ணுவார், சொன்னபடி செய்து முடிப்பார். சொன்னதை செய்வார், செய்வதை சொல்வார், செய்யாத ஒன்றையுமே சொல்லவே மாட்டார். சொன்னதை செய்வார், செய்வதை சொல்வார், செய்யாத ஒன்றையுமே சொல்லவே மாட்டார். அவர் வாக்கு பண்ணினால் விசிட் பண்ணுவார், சொன்னபடி செய்து முடிப்பார்.